படம் எனக்கு ஆக்சுவலி இப்போ ஆஸ் அ கமல் ஃபேனா ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. கமல் சார் எப்பவுமே ஆக்டிங் நம்பர் 1 தான். செதற விட்டார், நல்லா செதற விட்டார். இந்தியன் தான சூப்பர், சமையா பண்ணாது. வெரி சென்சிட்டிவ் டாபிக், ஆனா செமையா இருந்தது. சித்தார்த் சூப்பரா நடிச்சிருந்தாரு. இப்ப இருக்க டெக்னாலஜிக்கு சங்கர் சார் செமையா எடுத்திருக்காரு, சூப்பரா இருக்கு. வெயிட்டிங் ஃபார் இந்தியன் 3. இன்னும் நிறைய இந்த மாதிரி அவேர்னஸ் கொண்டு வந்தாலும் இன்னும் சூப்பரா இருக்கும். ஆஸ் யூஷுவல் பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. மூவி நல்லா இருந்தது. ஆண்டவரோட ஆக்டிங்லாம் அடிச்சுக்க முடியாது, நல்லா இருந்தது. பார்க்கலாம். நல்லா இருந்தது, கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். மெசேஜ் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே இதை கேட்கணும், எல்லாருமே இந்தியனா இருக்கணும்ன்றது தான் அவருடைய மெசேஜா இருக்கு. எல்லாருமே இந்தியனா இருக்கணும், எல்லாருமே தப்பு நடந்தா கேட்கணும். வாய்ப்பில்லை ராஜா, அதுவும் 2K கிட்ஸ் கிட்ட கண்டிப்பா வாய்ப்பில்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் ஸ்லோவா போகுது, பட் கண்டென்ட் நல்லா இருக்கு. அதாவது லஞ்சத்தை வந்து வீட்டில இருந்தே ஒழிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அனிருத் மியூசிக் ஓகே. சித்தார்த் நல்லா நடிச்சிருக்காரு. கமல் சொல்லவே வேணாம், எப்பயும் சூப்பராக நடிச்சிருக்காரு. உலக நாயகன் நல்லா இருக்கு. ஒன்று ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. 2 வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, பட் கண்டென்ட் நல்லா இருக்கு. வீட்டில இருந்தே இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறத ஸ்டார்ட் பண்ணுன்ற ஃபேமிலியோட பார்க்கலாம். கமல் சார் சொல்லவே வேணாம், சூப்பரா இருந்தது. கமல் பார்ட் 3 சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குது படம். நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. அதான் இப்போ கரப்ஷன் இந்தியாவில் நம்ம எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்றது தான், வேற ஒன்றும். பார்க்கலாம். நல்ல மெசேஜ் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா அப்படியே இருக்கும். நல்லா இல்லைன்னா நம்ம எந்த கண்ணோட்டத்துலையுமே எந்த படத்தையுமே பார்க்கக்கூடாது. நாட் ஒன்லி இந்தியன் 2 அந்த மாதிரி. என்னோட விஷயம் வந்து படத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட தாட் என்னவோ அது சொல்லணும். அடுத்தவங்க சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாலும் பார்க்கக்கூடாது, நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அதை மீன் பண்ணி பார்க்கக்கூடாது. நம்ம என்ன கண்ணோட்டத்தை பார்க்குற போது அதை தான் பார்க்கணும். மற்றபடி படம் நல்லா தான் இருக்குது. ஆண்டவரோட ஆக்டிங் ஓகே தாங்க. அவர் இப்படி சொல்லுவா வேணும், இந்த வயசுலேயும் இவ்வளோ இதுவாக எனர்ஜெட்டிக்காக சாமிங்காக இருக்காருன்றதை பற்றி பெஸ்ட்டு, சூப்பர் தான். அது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்மளாம் அந்த வயசில் அப்படி இருப்போமான்னு கூட டவுட் தான். மேபி ஃபிசிக் வைஸும் சூப்பராக தான் இருக்குது. நத்திங் டு வரி. பிரம்மாண்டத்துக்கும் பஞ்சமே இல்லை. சங்கர் சார்னா பிரம்மாண்டம் மாதிரி சங்கர் சார் தான். அதுவும் நல்லா தான் இருக்குது, ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பார்க்கலாம். மெசேஜ் இருக்குது. பார்ட் 3 லீடு வார், அதான் அந்த காலத்துக்கு மறுபடியும் போகிறாங்க. வாரில் என்னென்ன கஷ்டப்பட்டார் இந்தியன் அப்படின்ற மாதிரி பேஸில் காட்டுறாங்க. அதுவாக தான் இருக்குன்னு ஒரு தாட். மற்றபடி படம் நல்லா இருக்கும். ஓவரால் படம் ஓகே தான் ப்ரோ, சூப்பராக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. நைஸ் ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நைஸாக இருந்துச்சு, பார்க்கலாம். கருத்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி இது வாங்குறாங்க, இந்த லஞ்சம் வாங்குறாங்க, அந்த மாதிரி வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கருத்துள்ள படமாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம் ப்ரோ. இல்லை அது அவங்களோட பொறுத்து தான் ப்ரோ, அவங்க மைண்ட் செட் தான். எப்படி வந்து அவங்க படம் பார்க்குறாங்க அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஸோ பார்க்குறவங்க விதத்தில் பார்க்குறாங்க. லஞ்சம் வாங்குறவங்க திருந்துவாங்க. கருத்துல படம் தான் ப்ரோ. அதெல்லாம் தரமாக இருக்குது. பாட்டு நல்லா இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிருந்துச்சு, நல்லா தான் இருக்குன்றது ஃபீல் ஆயிருந்துச்சு. ஹாப்பியாக ஒரு ப்ரோ நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் நல்லா பரவாயில்ல. ஆனால் வந்து கெட்டப்லாம் நல்லா இருந்துச்சு. கமல் சாரோட கெட்டப்பு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஃபைன் தான், நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவாக எதுவுமே இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலியோட தான் இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம், பசங்களோட பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஸ்லோ மூவி தான். கொஞ்சம் 1 கம்பேர் பண்ண முடியும். இப்போ கம்பேரிசன்லாம் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இட் வாஸ் லிட்டில் பிட் ஸ்லோ. கொஞ்சம் சீட்டு முனையில விறுவிறுப்பான சீன்ஸ் அண்ட் இது கதை நல்லா தான் இருந்தது. கதையோட ஸ்கிரிப்ட் இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்க மாதிரி தான் நல்லா இருக்கு. அதாவது இப்போ ஜென்ரலா நம்ம உலகத்துல நடக்கிறதான் காமிக்கிறாங்க. எதுவுமே நல்லதும் கிடையாது. நல்லதுன்னு செஞ்சாலே வந்து நமக்கு தான் வந்து பேக் அடி வரும். பட் அது இன்னும் கொஞ்சம் சினிமாட்டிக்கா காமிச்சிருக்கலாம். இப்போ நம்ம சினிமாக்கு தான் வரும், ஸோ சினிமாட்டிக்கா காமிச்சிருக்கலாம். இது ரியல் லைஃப்ல அப்படியே நடக்கிற மாதிரியே தான் இருந்ததே தவிர பட் ஒரு சங்கர் மூவில வந்து இருக்கிற ஒரு பிரம்மாண்டம் மாதிரி தெரியல. பட் ஸ்டில் ஓகே. அதை கம்பேர் பண்ண முடியாது. பஸ் 1 வந்து ஒரு இதுதான்.
அதான் அவரோட அப்ப சங்கரோட டைம் அது ஆக்சுவலி. கமலஹாசனும் செம்மையா நடிச்சிருப்பாரு. இப்போ கொஞ்சம் நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி இல்லையோன்ற மாதிரி தோணுது. பட் ஸ்டில் அதான் சொன்ன மூவி ஓகே, மூவி நல்லா இருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் நம்ம விறுவிறுப்பா வச்சிருக்கலாமோ அதுதான் இருந்தது. பட் எவ்ரிதிங் மேக்கப் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் கமலுக்காக. கமல்லாம் மேக்கப்லாம் அடிச்சுட்டே சொல்றதால இதுல கொஞ்சம் ஆல்ரெடி அவர் ஓல்டு தான், அவர் இன்னுமே ஓல்டா காமிக்கும் போது மேபி இந்த மேக்கப் கொடுத்தா இருக்கும். பட் நமக்கு பார்க்கும் போது அந்த கேட்சி எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்தது. அவரு கமல் வந்து ஆக்சுவலி அவரை நடிக்க வைக்கிறது, அவர் செம்மையா நடிப்பாரு எல்லாருக்குமே தெரியும். டேரக்டரோட கையில தான் இருக்கு அவரை வந்து எந்த லெவலுக்கு அவங்க இது டியூன் பண்றாங்க. ஒரு இது நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பர். இல்லை ஓகே, நல்லா இந்தியன் ஒன்னோட இதோட தான் கம்ப்ளீட். இல்லை அப்படிலாம் இல்லை, ஓகே தான், பார்க்கலாம், சூப்பர். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மாதிரிதான் அண்ணா நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். அது இந்த லஞ்சம் ஊழல் இதுல நடக்குது இல்லையா, இதை வந்து பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து நம்ம வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இந்தியன் 3 வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். அது ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது. ஒண்ணு நான் பார்க்கலன்னா அப்ப பிறந்திருக்கவே மாட்டேன். ஆமா, இப்பதான் அது ஒரு மாதிரி லைக் என்டர்டைன்மெண்ட் மாதிரி இல்லாம ரொம்ப கருத்து சொல்ல வர்றதுனால ஆப்வியஸ்லி நமக்கு கருத்து சொன்னா பிடிக்காது இல்ல, அதனால கொஞ்சம் போரா இருக்கு. மற்றபடி படம் நல்லா இருக்கு. ஓவரால் அவங்க சொல்ல வர அந்த கருத்து வந்து கண்டிப்பா நல்லா இருக்கு. தேங்க்யூ. 96ல பார்த்தது ஒரு 80%. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். இந்தியன் தாத்தா தான் பிடிச்சிருந்தது. சூப்பரா இருந்தது. ஆஸ் யூஷுவல். பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். அது 3 பார்த்தா தான் புரியும் போல. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. சூப்பர். ஓவரால் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல். கமல் சார் தான். சித்தார்த். பட் ரொம்ப லென்த்தியாக போச்சு. அந்த லென்த்து குறைச்சிருக்கலாம். சைக்கிள் சீன்ஸ்லாம் வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தது. ஏன்னா அது அவ்வளோ ஸ்பீடாக போகுமான்றது தெரியல. ஸோ அந்த சீன்ஸ் ரொம்ப லென்த்தியாக போன மாதிரி இருந்தது. கட் பண்ணியிருக்கலாம். அது ரொம்ப போரிங்காக இருந்தது. கொஞ்சம் இடையில கொஞ்சம் போர் அடிக்குது. கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கலாம். மியூசிக் வந்து சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மானை ரொம்ப மிஸ் பண்றேன். மேபி குட்டி வயசுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்லனா அப்ப பார்த்திருந்தா பிடிச்சிருந்திருக்கும். திரும்ப அதே சிச்சுவேஷன் நல்லா இல்ல. போஸ்ட் கிரெடிட் சீன் நல்லா இருந்தது. அவரு எல்லா மூவிலயுமே சூப்பரா நடிக்கிறாரு. அவ்வளவுதான். சின்ன குழந்தைங்க பார்க்கலாம்னா சீரியல் பார்க்கறவங்க பார்த்தா பிடிக்கும். கண்டிப்பா ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ, ஓகே தான். ஒரு என்ன சொல்றது, நடக்கிறது என்னென்ன நடக்குது. இப்போ என் ஃபேமிலில இருந்து ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆனா எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுங்கிறதா சங்கர் எல்லாத்தையும் யோசிச்சு ப்ரோ பண்ணியிருக்காரு. எல்லாரும் சொல்ற மிக்சிங் என்ன ஒரு படம் பார்த்த மாதிரி இல்ல, பெரிய ஒரு லெங்தி யூடியூப் வீடியோ பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வேணா பார்க்கலாம். ஆமா கிளைமேக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒரு ஆஃப்டர் கிரெடிட் சீன் மாதிரி ப்ரோ. ஒன்று வந்து சுஜாதா சிம்பிளா சொன்னா அது ஒரு மூவி மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி மாதிரி கொஞ்சம் லென்த்தாக போச்சு. பட் நல்ல மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. ஊழலை தடுக்கணும்னா இந்த சொன்னதெல்லாம் பண்ணலாம், ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு சரி வராது ப்ரோ. அதெல்லாம் நடக்காது ப்ரோ. பட ப்ரொடியூசரே உங்களுக்கு தெரியும் யார் பிரசன்ட் என்ன சொல்றது, ஆண்டவரே கேமியா தான் பண்ணியிருக்காரு இருக்கிற மாதிரி. ஆமாம், மற்ற கேரக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது அப்பப்போ அவர் வந்துட்டு போவார். நல்ல மேக்கப்பு சரி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த வர்மால 6 பேக்ஸ் வரதான் எப்படி தெரிஞ்சா நாங்களும் அந்த ஒரு சீனு ரொம்ப கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணிட்டாரு. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம்.